ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் மேல விசுவாசத்தோடு கரத்தை வைத்து, அந்த வார்த்தையின் மேல விசுவாசத்தோடு கரத்தை வைத்து, உங்களுக்கு எப்படி ஜெபிக்க தோணுதோ இப்போ ஒரு நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை நீங்க பார்த்ததும், இந்த வசனத்தை நீங்க கேட்டதும் உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லி ஜெபிக்க தோன்றுகிறதோ, ஆமென், கொஞ்சம் வாய்களை திறந்து மனதார நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை கேட்டதோ, இந்த வசனத்தை பார்த்ததோ, ஆமென், சும்மா வருகிறவர்களும் உண்டு, எதிர்பார்ப்போடு வருகிறவர்கள் உண்டு, ஏக்கத்தோடு வருகிறவர்கள் உண்டு, வாஞ்சியோடு வருகிறவர்கள் உண்டு. கர்த்தர் இன்னைக்கு எனக்கு என்ன வார்த்தையை தரப்போகிறா, என்ன வார்த்தை தரப்போகிறா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். My presence will go with you and I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். Everything will be fine for you. எல்லாம் உனக்கு நன்றாய் அமையத்தக்கதாக இதோ நான் உனக்கு முன்னாக போய், ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனம் தெரியாத கிறிஸ்தவர்களே கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். பைபிள்ல பார்க்கறாங்களோ இல்லையோ, ரோட்ல போகும்போது நிறைய வண்டியில பார்ப்பாங்க இல்ல? எத்தனை லாரியில் எழுதப்பட்ட வசனம், எத்தனை வாகனத்துல, வாகனங்களில் அதிகமாக எழுதப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டா இந்த வசனம் தான். இது அதிகமா பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். தேவன் தருகிற இளைப்பாறுதல் என்பது ஓட்டம் முடிந்து நித்தியத்தில் பிரவேசிக்கிற இளைப்பாறுதல் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு காரியத்திலும் இந்த இளைப்பாறுதல் சொல்லும் போது ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம். புரியும்படி சொல்லணும்னா, எந்த ஒரு காரியமும் நிறைவடையும் போது, பூரணம் அடையும் போது தான் என்ன உண்டாகும் அப்படின்னா ஒரு சமாதானம் உண்டாகும். கர்ப்பவதியா இருக்கிற ஸ்திரீக்கு சமாதானம் எப்பொழுது உண்டாகும்? குழந்தை பிறந்த பிறகு. குழந்தை பிறந்து கொஞ்சம் வளர்ந்தாச்சு, பிள்ளைக்கு இப்போ ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும், அட்மிஷன் ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. இனி பெற்றோருக்கு எப்பொழுது சமாதானம் உண்டாகும்? அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம். பிள்ளை படிச்சு முடிச்சாச்சு, இனி அடுத்து சமாதானம் எப்போ உண்டாகும்னா ஒரு வேலையில ஏறும்போது. சரி, பிள்ளை வேலையில ஏறியாச்சு, இப்போ திருமண வயதாச்சு, இனி அடுத்து பெற்றோருக்கு எப்பொழுது சமாதானம் உண்டாகும்னா பிள்ளைக்கு ஒரு திருமணம், ஒரு வீடு கட்ட இடத்த வாங்கியாச்சு, வீட்டுக்கு ஃபவுண்டேஷனும் போட்டாச்சு, வேலையும் ஆரம்பிச்சாச்சு. இனி எப்பொழுது சமாதானம் உண்டாகும் அப்படின்னா அந்த வேலை முடிந்து அதற்குள்ளே பிரவேசிக்கும் போது. அப்ப ஒரு புறம் மனிதன் பிரயாசப்படும் போது, இன்னொரு புறம் அந்த பிரயாசத்தின் பலனை காணும் போது அவனுக்கு என்ன உண்டாகிறது என்றால் இளைப்பாறுதல் அல்லது அந்த அமைதி, அந்த சமாதானம் உண்டாகுது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், இந்த சமாதானத்தை, இந்த இளைப்பாறுதலை இந்த வேற யாருக்கும் உனக்கு தர முடியாது, நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். நன்றாய் பழக்கப்பட்ட வார்த்தை நம்முடைய சபைக்கு.
104வது சங்கீதம் அதனுடைய 6 முதல் வாசித்தால் தெரியும். 104 6 முதல் வாசிக்க கேட்கலாம். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. பர்வதங்களின் மேல தண்ணீர்கள் நின்றது. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அதை புறப்பட பண்ணுகிறார். அது எப்படி புறப்படுகிறதா? அது விரைந்து ஓடுகிறது. 8வது வசனம் மலைகளில் ஏறி அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அப்போ இந்த தண்ணீருக்கு தேவன் ஏற்படுத்தின இடத்துல போய் நிக்கிறது வரைக்கும் அதுக்கு என்ன இல்லைன்னா இளைப்பாறுதல் இல்லை, சமாதானம் இல்லை. அப்போ தேவன் ஏற்படுத்தின ஸ்தானத்துல வந்து நிக்கிறது வரைக்கும் இந்த தண்ணீர்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறதுன்னா ஒரு சைடுல ஏறுது, இன்னொரு சைடுல இறங்குது. ஜனவரி மாசம் வருமானம் கொஞ்சம் ஏறுது, பிப்ரவரி மாசத்துல இறங்குது. மார்ச் மாசத்துல ஹெல்த் கொஞ்சம் பரவாயில்லாம ஏறுது, ஏப்ரல்ல இறங்குது. சிலருக்கு சுகர் ஏறுது, அப்படியே இறங்குது. வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தை திரும்பி பார்த்தா இன்னும் ஸ்டெடி ஆகல. இன்னும் ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை இதுதான், நீ இன்னும் செட்டில் ஆகல. ஹல்லேலூயா. ராத்திரி நேரத்தில் தூங்க விடாம இந்த வார்த்தையை தந்து ஜெபம் பண்ண வச்சா, ஆண்டவர் நான் உன்னை செட்டில் ஆக்குறேன். உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு திரும்பி பார்த்து, ஆண்டவரே ஓடுது, ஒரு சைடுல நல்லா இருக்கு, இன்னொரு சைடுல இறங்குது. அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் இளைப்பாறுதல் தருவேன், உன்னை நான் செட்டில் ஆக்குவேன்னு கர்த்தர் சொல்லுகிறேன். நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேலர்கள் இப்பொழுது எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள். இன்னும் செட்டில் ஆகல. பைபிள் சொல்லுது, வனாந்தரத்திலே 40 வருஷமாய் சுற்றி திரிந்தார்கள். என்ன நடந்துச்சு? டெய்லி சாப்பாடு கிடைக்குது, காலையில மன்னா கிடைக்குது, மாலையில காடை கிடைக்குது, கண்மலையிலிருந்து தண்ணீர் கிடைக்குது, வஸ்திரம் பழசாகல, செருப்பு தேயல. இன்னும் சொல்லணும்னா அன்றாட தேவைகள் கிருபையினால சந்திக்கப்படுது. ஆனால் லைஃப்ல இன்னும் செட்டில் ஆகல. அன்றாட தேவை சந்திக்கப்படுகிறது என்று சொல்லும் போது நாளைக்குள்ள காரியம் என்னமோன்னு தெரியல. செட்டில் ஆகாதவங்களுடைய நிலைமை என்பது, நாளைக்கு அவர் தந்தா உண்டு, தரலனா இல்லை. ஏன்னா இன்னும் செட்டில் ஆகல. மேடு பள்ளம் ஏறி இறங்கி, சிவந்த சமுத்திரத்தில் இறங்கி ஏற வேண்டி இருந்துச்சு, ஏதோம சுற்றி போக வேண்டி இருந்துச்சு, ஏறி இறங்கி. என்ன லைஃப்ல இத்தனை வருஷம் 40 வருஷம் நீ சம்பாதிச்சது என்னன்னு கேட்டா என்ன நடந்துச்சு? டெய்லி எனக்கு மன்னா கிடைக்குது, காடை கிடைக்குது, எனக்கு ட்ரெஸ் கிடைக்குது, செருப்பு, அதாவது அன்றாட தேவைகள் எனக்கு சந்திக்கப்படுது. ஓகே, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு. ஆனா லைஃப்ல இன்னும் செட்டில் ஆகல. ஹல்லேலூயா. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டே, அழைத்தவர் நான் தான். நீ கேட்டு அவரிடத்தில் வரல, அவர் கூப்பிட்டு வர வச்சார். நான் வரட்டுமான்னு கேட்டு நாம யாரும் இங்க வரல,
நீ வானு கூட்டு வர வைத்தார். ஷலஹண்டரபா கபதனரா ரிபலர ஹண்டரபா கபரபலரா ஊடரபலரி அந்தரபா கபரபலரா. நல்ல கவனமா கேளுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கேட்கும்படி உங்களை நான் ரொம்ப அன்பா கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்தினார், என்னை துதிக்க வைத்தார், எனக்குள்ளே நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. இஸ்ரவேலர்கள் புறப்பட்டார்கள். இஸ்ரவேலர்களை குறித்து நிறைய பேர் நல்லா பேசுறாங்க, ஆனா இன்னும் செட்டில் ஆகல. ஆண்டவர் அதான் சொல்றாரு, மோசே நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னா நான் உன்னை செட்டில் ஆக்குவேன் மோசே. எத்தனை கால ஆண்டவரே, எத்தனை நிந்தைகள் தெரியல ஆண்டவரே. அதுவும் இஸ்ரவேலர்கள் 6 நாள் ஆண்டவர் எடுக்க சொன்னார். அடுத்த நாள் இருந்தாலும் கிடைக்காதான்னு போய் பார்த்தாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ என்ன செஞ்சாங்க? முந்தின நாள் உள்ளதை வச்சு சமாளிச்சாங்க. சமாளிக்கிறது லைஃப். நான் பிராக்டிக்கலா சில காரியங்களை புரியும்படி சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி நீங்க இதை எப்படி சமாளிச்சீங்க நம்ம கிட்ட வந்து கேட்பாங்கல்ல. ஏன்? நாம இன்னும் செட்டில் ஆகலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால. ஃபீஸ் கட்டுற மாசம்ல இது என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறாங்க இல்ல, எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஏன் கேக்குறாங்க? மற்றவங்களுக்கு தெரியுது நாம இன்னும் செட்டில் ஆகல. கடந்த நாள்ல என்ன ரொம்ப பலப்படுத்தின ஒரு வார்த்தை எபேசு சபைக்கு சொல்றார், நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். நீ சகித்து கொண்டிருக்கிற சில வேதனை, நீ சகித்து கொண்டிருக்கிற பாதையில சில இடத்துல நீ கால் வைக்கும் போது அது முள்ளுன்னு தெரியுது, கால்ல குத்துது, நீ சகிக்கிற. சில வார்த்தைகளை நீ சகிக்கிற. நம்ம சகிக்கிறது நம்ம சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, நான் கேட்கவே கேட்டு, அவர்கள் வேதனைகளை நீ சகித்து கொண்டிருக்கிற. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நீயும் தூங்குறது மாதிரி ஆக்ட் பண்ணி நீ நினைச்சு உள்ளம் விதும்பி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். எதுக்கு தெரியுமா? உன்னை இன்னும் இந்த மேடு புள்ள ஏற விடுவதற்கல்ல, உன்னை செட்டில் ஆக்குவதற்கா. என்னோடு தான் பேசுகிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் இங்க இருக்கிற மற்ற எல்லாரை விட ஆர்ப்பரிப்பாடு. பலராயிரம் நாவீரும் நன்றி சொல்லி தீராதே. ஜீசஸ் ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகள் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன். நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் செட்டில் பண்றதுக்கு முன்னாடி செட் பண்றார். ஆமென். அதாவது கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் பேசுற வார்த்தைகள் ஒன் பை ஒன்னா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதலாவது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, யாத்திராகமம் 3:17 வாசியுங்கள். கொஞ்சம் வேகமா ஒரு சில வசனங்களை வாசிக்க வேண்டி இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக. யாத்திராகமம், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று. இப்போ முதல்ல என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை எகிப்தின் சிறுமை, நான் உங்களை கொண்டு போவேன். எல்லாரும் சொல்லுங்க, எதுங்க கொண்டு போறான்னா, எனக்கு என்று தேவன் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார்.
ஆண்டவர் சொல்ற, நான் உங்களை கொண்டு போவேன், உங்களை கொண்டு போவேன். அடுத்து சொல்லுகிறார் யாத்திராகமம் 13:5, ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணுவேன். நல்ல கவனிங்க, முதல்ல என்ன சொல்றாரு? உன்னை கொண்டு போவேங்கிறார். இப்ப என்ன சொல்றாரு? உன்னை வர பண்ணுவேன்னா ஆல்ரெடி அவர் வந்துட்டார். ஆமென். ஜீசஸ். அதான் என் சமூகம் உனக்கு முன்னால், உனக்கு முன்னாடி நான் போறது உன்னை விட்டு மறைந்து போவதற்கல்ல, உன்னை வர பண்றது. என் கூட இருந்து என்னை கொண்டு போகிறார், எனக்கு முன்னாடி போய் என்னை வர பண்ணுகிறார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றால இழுத்து என்னை வர பண்ணுகிறார். மூணாவது அவர் என்ன செய்கிறார் பாருங்க, உபாகமம் 7:1. நீ சுதந்தரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை இப்போ வாசல் கிட்ட வந்தாச்சு. அடுத்து என்ன செய்கிறார்னா, வர பண்ணினவர் என்ன உள்ள கூட்டிட்டு போறார், பிரவேசிக்க பண்ணுகிறார். அவருடைய சமூகம் ஒரு தேவ பிள்ளைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை தான் இந்த நாளிலே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இருப்பு காலவாயிலிருந்து உன்னை கொண்டு வந்தவர், உனக்கு முன்னே போய் உன்னை வரவழைக்கிறவர். அதோடு விட்டாரா? இல்ல, இதுவரை கொண்டு வந்துட்ட, இனி நீ உன் பாட பார்த்துக்கோ. வர பண்ணது மட்டும் இல்ல, அவர் பிரவேசிக்க பண்ணுகிறார், உள்ள கூட்டிட்டு போறார். அதுதான் சுனேமித்தியால் சொல்றார், அவர் என்னை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போனார். அப்படி அழைத்து கொண்டு போறதுக்கு காரணம் என்ன? என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே, நேசமே, நேசமே. ஹல்லேலூயா. என் மேல் பறந்த கொடி. அவர் பிரவேசிக்க பண்ணுகிறார். பிரவேசிக்க பண்ணிட்டு காட்டி கொடுத்துட்டு திருப்பி அனுப்புறதுக்கு இல்ல. உபாகமம் 20:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற, கொண்டு வருகிறார், வர பண்ணுகிறார், பிரவேசிக்க பண்ணுகிறார், சுதந்திரமாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதைதான் அவர் செய்கிறார். அப்ப இப்படி சொல்லிதான் கர்த்தர் இஸ்ரவேலரை அழைத்து கொண்டு வருகிறார். அப்ப தேவன் எனக்கு சுதந்திரமாய் ஒரு காரியத்தை கொடுக்கும் போது, அல்லது நான் அதை சுதந்திரிக்க வேண்டுமானா எனக்கு என்ன தேவை அப்படின்னா, எனக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. சிம்பிளா சொல்லணும்னா, ஃப்ரெண்ட்ல சாப்பாடு இருக்குங்க, எத்தனை நாள் சாப்பாடு இல்லாமல் சாப்பிடாமலும் இருந்திருக்கிறவர்கள் உண்டு, சாப்பாடு இருந்தும் சாப்பிடாமல் இருக்கிறவர்கள் உண்டு. ஏன்னா மனசுல ஒரு சமாதானம் இருக்காது. சாப்பாடு இருக்கு, எடுத்து சாப்பிடலான் இருக்கும் போது யாராவது சொன்னது நினைவுக்கு வரும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். இப்படி சாப்பாடை வச்சுட்டு எடுத்து போட்டு எடுத்து போட்டு எடுத்து போட்டு எடுத்து போட்டு சாப்பிட்ற நேரம் முழுவதும் எடுத்து வாயில போடுவது பதில் எடுத்து பிளேட்ல போட்டு எடுத்து பிளேட்ல போட்டு போட்டு அப்படி இருந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படி போய் கை கழுவிட்டு போறோம். ஏன்னா இப்போ சுதந்திரிக்க முடியல. ஏன்னா ஒரு இளைப்பாறுதல் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. இதுக்கு தான் என்ன தேவைன்னா இளைப்பாறுதல் தேவை, ஒரு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், இந்த ஒரு அனுபவம் தேவை.
என்றால் மாத்திரமே சுதந்தரிக்க முடியும். எனவே சொல்லுகிறார், ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் இவர்களை நான் துரத்தி விடுகிறேன். ஏன்னா இவங்க உனக்கு என்ன கொடுக்க மாட்டாங்கன்னா இளைப்பாறுதலை கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு தேவ பிள்ளை சுதந்தரிக்க என்ன தேவை? இளைப்பாறுதல் தேவை. இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும்? கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்னாக போனால் அது கிடைக்கும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார் இங்கே, இளைப்பாறுதலை தருவேன் என்கிறார். இளைப்பாறுதலை தருவேன் என்கிறார். இந்த வார்த்தைகளை நல்லா நல்ல கவனமாக கேளுங்க. இளைப்பாறுதலை தருவேன் என்றார். இப்ப வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு கொடுத்து விட்டு அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? ஆமென். 2 நாளாகமம் 14:6 வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 14:6. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்போ தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற எந்த ஒரு வார்த்தையும் சும்மா சொல்றது கிடையாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமா கேளுங்க. இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எதை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறாரோ அதை அவர் கட்டளையிடுகிறார். பைபிள் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும். இளைப்பாறுதலை தருவேன் அவர் சொல்லிட்டார்னா அது ஆகும். ஆமென். அவர் கட்டளையிட நிற்கும். யாருக்கு கட்டளையிடுகிறாரோ அவர்களுக்கு நிற்கும். ரிபல ஹந்தரபா கபதரபா. இயேசுவின் நாமத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனாக தருகிறார், ராஜாவாக கட்டளையிடுகிறார். தகப்பனாக தருவேன் என்கிறார். கட்டளை எல்லாருக்கும் போட முடியாது. அதிகாரத்தில் இருக்கிறவருக்கு தான் கட்டளை முடியும். எனக்கு தருவேன் என்று சொன்ன என் தகப்பன் யார் தெரியுமா? அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ். ஹல்லேலூயா. எனவேதான் அவர் சொன்னால் அது அப்படியாகும். நீ சொன்னால் எல்லாமாகும். சொல்லால் என் ஜீவன் வாழும். என் கண்கள் உம்மை தேடும். நான் உடைந்தால் உள்ளம் வாடும். நீர் சொன்னால் எல்லாமாகும். உங்க சொல்லால் என் ஜீவன் வாழும். கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உள்ளம் வாடும். கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவான் என்பேனான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் சொல்லுங்க. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன். ஹல்லேலூயா. அவர் இளைப்பாறுதலை தருவேன் என்கிறார். தருவேன் என்றதை கட்டளையிடுகிறார். மோசே கொண்டு யோசுவா கிட்ட வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. மோசே மரித்து யோசுவா நிற்கும் போது கர்த்தர் நான் உனக்கு வாக்கு கொடுக்கவில்லையா என்று கேட்கவில்லை, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு வாக்கு கொடுக்கலையே. நாம எப்படி கேட்போம், ஆண்டவர் அன்னைக்கு இப்படி சொன்னீரே. ஆண்டவர் சொல்லுவார், நான் சொல்லல, நான் கட்டளையிட்டேன். தகப்பனாக எனக்கு வாக்கு கொடுக்கிறார், ராஜாவாக அதை கட்டளையிடுகிறார். ராபா தானா ராபா லாரா ஹேபா லாரா ஹந்த ராபா கடரா. அகஸ்வேரு ராஜா ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஆமென். எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம், 8வது அதிகாரம். தேங்க்யூ ஃபாதர். 8வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசியுங்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி, நல்ல கவனமா கேளுங்க, உங்களுக்கு இஷ்டமானபடி. மோர்தேக்காய் எஸ்தருக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால், ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி, யூதருக்காக எழுதி, ராஜாவின் மோதிரத்தினால், ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். அதை முத்திரை போடுங்க. அடுத்த வார்த்தை எல்லாரும் கவனிங்க. ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு, ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு, ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது. கமான், ஆர்ப்பரி போடு, முழு பலத்தோடு. ராஜாவின் நாமத்தினால் எழுதப்பட்டு, ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவருக்கும் கூடாது. எனக்கு சொல்லப்பட்டது நடக்கும், எனக்கு உரைக்கப்பட்டது நிறைவேறும். காரணம், இது ராஜாவின் நாமத்தினால் எழுதப்பட்டு, ராஜாவின் அதிகாரத்தினால் முத்திரை போடப்பட்டது. ஓ க்ளோரி. ஓ, வார்த்தை எப்படி பார்க்கணும் தெரியுமா? ராஜாதி ராஜாவின் நாமத்தினால எழுதப்பட்டு, அதுக்கு மேல முத்திரை. ஹல்லேலூயா. யூதருக்கு ராஜாவின் நாமத்தினால் எழுதப்பட்டு, ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதும் அதை சுருட்டி வைக்கல. இந்த கட்டளை பிறந்ததும் 10வது வசனத்தை வாசியுங்கள். அந்த கட்டளைகள் அகாஸ்வேர் ராஜாவால் பெயரால் எழுதப்பட்டு, ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும். நல்ல கவனமா கேளுங்க. கட்டளை பிறக்கப்பட்டு, ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு, ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போட்ட பின்பு, அதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா, குதிரைகளின் மேலும், வேகமான ஒட்டகங்களின் மேலும், கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை எதற்கு பிறகு அனுப்பப்பட்டது தெரியுமா? ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு, ராஜாவின் அதிகாரத்தினால் முத்திரை போட்ட பிறகு. சும்மா பேச மாட்டா. விருதாவா என்னை தேடுங்கள் என்று அவர் யாருக்கும் சொன்னது கிடையாது. எனக்கென்று அனுப்பப்பட்ட வார்த்தைக்கு பின்னாக என்ன நடந்தது தெரியுமா? என் ராஜாதி ராஜாவாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுதப்பட்டு, முத்திரை போட்டு, அதுக்கப்புறம் கொடுக்கப்படுகிறது. 13வது வசனத்தை வாசிங்க. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அண்டை. 14வது வசனம். அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கஞ்சற்காரர் கையில, இன்னும் சொன்ன போஸ்ட்மேன் கையில கொடுக்கப்பட்டது. போஸ்ட்மேன் அந்த லெட்டரை வாங்கிட்டு, அப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்க வார்த்தை இருக்க விடாது. 14வது வசனம். அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் ஏறின் அஞ்சக்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடு உனக்காய் அனுப்பப்பட்ட வார்த்தை உன்னிடத்தில் தீவிரமாய் வர காரணம் என்ன? அது ராஜாதி ராஜாவினிடத்திலிருந்து பிறந்த வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீவிரமாய் கொடுக்கப்பட்டது. 15வது வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்தில் புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இதுதான் இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இந்த
இன்னைக்கு இந்த அகஸ்வேரு ராஜா இல்லை, ஆனா அவனே அதிகாரத்தில் இருந்துட்டு என்ன சொல்லுகிறான், ராஜா நாமத்தில் எழுதி ராஜாவில் மோதிரத்தால முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருத்தனுக்கு முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட வார்த்தை மேல அவருடைய நாமத்தையும் அவருடைய முத்திரையும் நீங்க பாருங்க. அவருடைய நாமத்தையும் அவருடைய முத்திரையும் பாருங்க. இது வெறும் எழுத்தில்ல, இதுக்கு மேல் அவருடைய நாமம் இருக்கிறது, இதுக்கு மேல் அவருடைய அதிகாரம் இருக்கிறது. இதை செல்லாமற் போக பண்ண ஒருவனுக்கு முடியாது. இதை செல்லாமற் போக பண்ண. பைபிள்ல எடுக்கும்போது இது சும்மா எழுதி கொடுக்கல. அன்னைக்கு மோர்தேக்காய் இருந்ததுனால, அன்னைக்கு மோர்தேக்காய் ராஜா சமூகத்தில் இருந்ததுனால யூதருக்கு இது எழுதி கொடுக்கப்பட்டது. இன்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால இந்த ஏழைக்கு இது எழுதி கொடுக்கப்பட்டது. இது வெறும் எழுத்தல்ல, இதில் அவருடைய நாமம் இருக்கிறது, இதில் அவருடைய முத்திரை இருக்கிறது. இதை செல்லாமற் போக பண்ண எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ராபா சாந்தா ராபாலாரா. ஆமென், ஆமென். நான் திரும்ப சொல்றேன், இங்க இருந்துட்டு யாரும் சும்மா இருக்க கூடாது. சும்மா இருக்கிறதுக்கு யாரும் இங்க கொண்டு வரல. ஹல்லேலூயா. வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கும் போது என்னுடைய ஆசையெல்லாம், ஆமென், ஆண்டவர் சொன்னார், நல்ல கவனிங்க, விதைக்கும் போது 4 விதமான இடத்தை சொன்னார். வழியருகே, முள்ளு, கற்பார, நல்ல நிலம். என் ஜெபம்லாம், ஆண்டவரே இந்த நல்ல நிலைமை தான் எல்லாரும் இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். அதுபோல வார்த்தையை கொண்டாடுறதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்க கூடாது. ஐயோ நான் கை தட்டினா பக்கத்தில் ஏதாவது நினைப்பாங்களா? ஹல்லேலூயா. ஆமென். நீங்க யாரையும் பார்க்க வரல, கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள், கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். இதை செல்லாம போக பண்ண. பைபிளை படிச்சுட்டு வார்த்தையை வாக்குத்தத்தத்தை படிச்சுட்டு அடுத்த வார்த்தை சொல்லணும். இதுல நாமமும் முத்திரையும் இருக்கிறதுனால இது செல்லாம போக பண்ண ஒருவனுக்கு முடியாது, ஒரு அதிகாரத்துக்கு முடியாது, ஒரு வல்லமைக்கு முடியாது, ஒரு கவர்மெண்ட்டுக்கு முடியாது, ஒரு மனுஷனுக்கு முடியாது. அதனாலதான் கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிட்டு தீவிரமாய். அவங்க அஞ்சற்காரர் தீவிரமாய் போக காரணம் என்ன? யூதருக்கு மேல இருக்கிற பாசத்திலையா, வார்த்தையினால ஏவப்பட்டு. அதனாலதான் சொல்ற, மகிமை கனம் எல்லாமே வார்த்தையானவருக்கு தான் கொடுக்கணும். ஐயோ இந்த அஞ்சற்காரர் மட்டும் இல்லைன்னா இல்ல, நம்ம ஊர்ல சொன்ன இந்த பாஸ்டர் மட்டும் இல்லைன்னா, அஞ்சற்காரன் போஸ்ட்மேன் லெட்டர் கொண்டு கொடுக்குறாங்க, நீங்க வருவீங்க நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா சொல்லுவோம், லெட்டரை வாங்கிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம், அதோட முடிஞ்சது. ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள ஒண்ணுமே கிடையாது. ராஜா கட்டளை கீழ்ப்படியலைன்னா அஞ்சற்காரருடைய நிலைமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் கட்டளை வந்தது, அவங்க எப்படி ஓடினாங்களா? வேகமா வேகமா வேகமா. நீங்க தீவிரமாய் உங்களை புறப்பட பண்ணி இந்த வார்த்தையை கேட்க வைக்கிறார்னா, வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. நன்றி இயேசுவே,
நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. என் சக்தியால் அல்ல, கையுடைய பலத்தால் அல்ல, நிந்தையை அல்லையோ என்னை நடத்தியது. என் சக்தியால் அல்ல, கையுடைய பலத்தால் அல்ல, நிந்தையை அல்லையோ நின்னது கிருபையா, கிருபையால் தெய்வ கிருபையா நிறுத்திடும் தயையா, தயையால் நித்திய. நல்ல கைகளை தட்டி பாடுங்க. நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. நீ செய்த நன்மைகள். கோழிதன் குஞ்சினே, கோழிதன் குஞ்சினே சீரகடியில் மறைக்கும் போலே, கழுகன் தன் குஞ்சினே சீரகின் மீதே வகிக்கும் போலே, கோழிதன் குஞ்சினே சீரகடியில் மறைக்கும் போலே, கழுகன் தன் குஞ்சினே. ஹல்லேலூயா. எண்ணியால் எண்ணியால் தீராத்த நன்மைகள், சொல்லியால் சொல்லியால் தீராத்தவன் கிருபைகள். சந்தோஷமா சிரிச்சுட்டே பாடுங்க. ராஜா கட்டளையிட்டு இருக்கிறா, அதை செல்லாமல் போக பண்ண யாருக்கும் முடியாது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. சொல்லுங்க. என் சக்தியால் அல்ல, என் சக்தியால் அல்ல, கையிட வேலத்தால் அல்ல, நிந்தையை அல்லையோ என்னை நடத்தியது. என் சக்தியால் அல்ல, லகதே. எல்லாரும் சொல்லுமா. நின்னது கிருபையா, நின்னது கிருபையா, கிருபையா நிறுத்திடு தயையா, தயையா நித்திய தய. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைகள் கோராய். நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனாக என்கிட்ட பேசினாலும் அவர் ராஜாவாகவே இன்னைக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாவின் நாமத்தில் எழுதப்பட்ட, ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போடப்பட்டதை. ஆமே. உலகம் பிசாசு நிறைய பேரை வச்சு இனி அவ்வளவுதான், இனி நடக்காதுன்னு சொல்லும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை எடுத்து வச்சு சொல்லணும். என் ராஜாவின் நாமத்தில் எழுதப்பட்ட, என் ராஜாவின் அதிகாரத்தினால முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயிரம் என்ன விட்டா நான் பாடிட்டே இருப்பேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கொடுப்பேன்னு சொன்னது அவர்தான், வர பண்ணுவேன்னு சொன்னது அவர்தான், பிரவேசிக்க பண்ணுவேன்னு சொன்னது அவர்தான், சுதந்திரிக்க பண்ணுவேன்னு சொன்னது அப்புறம். இனி என்ன கவலை? இனி என்ன கவலை? இனி நம்முடைய எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான். மோசே சொல்றாரு, உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போகலைன்னா என்னை இங்கிருந்து கொண்டு போயிடாதீங்க. உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போகலைன்னா, ஏன்னா என்னை கொண்டு போகவும், என்னை வர பண்றதுக்கும், என்னை பிரவேசிக்க பண்றதுக்கும், என்னை சுதந்திரிக்க வைக்கிறதுக்கும் இந்த மோசைக்கு வேற யாரும் கிடையாது ஆண்டவரே. இந்த மோசைக்கு வேற யாரும் கிடையாதுப்பா. யாருப்பா என்ன கொண்டு போவா? 40 வருஷம் வனாந்திரத்துல தடித்திருந்தேனே, யாராவது தேடி வந்தாங்களா? கொண்டு போறதற்கும் யாருண்டு ஆண்டவரே? எனக்கு யாருண்டு? மோசே அதனாலதான் சொல்றான், ஆண்டவரே யாரும் அண்ணன் இருக்கட்டும், அக்கா இருக்கட்டும், 40 வருஷம் நான் தனிமையில இருந்தேன், ஒரு ஆள் தேடி வந்தாங்களா?
அதனால மோசே சொல்றான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி போல நான் வரல, என்னை கொண்டு போகாதீங்க. நான் இனியும் அனாதையா இருக்க விரும்பல, நான் இனியும் அனாதையா அலைய விரும்பவில்லை, நான் இனியும் அனாதையா அலைய விரும்பவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஹல்லேலூயா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் இடுப்பு மேல பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலை மேல ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், கடந்து வந்தோம், கடந்து வந்தேன் இல்ல, கடந்து வந்தோம். ஏன்னா அவர் என் கூடவே இருந்தார். செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர், இதுவே இளைப்பாறுதல். அவர் ஏன் நம்ம கூட வரார்? தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட வரேன், ஏன் வரணும்? ஏன்னா நாம் இளைத்து போவோம், ஆனால் அவர் இளைப்படைவதில்லை. ஹல்லேலூயா. இரண்டு ஒண்டியாய் நடப்பதை காட்டிலும் ஒருமித்து நடப்பது நல்லது. ஒருவன் விழுந்தால், மனுஷங்க ரெண்டு பேர் நடந்து போனா இன்னைக்கு ஒருத்தன் விழுந்தானா நாளைக்கு இன்னொருத்தன் விழுவான். ஆனா அவரோடு நடந்து போனா நாம விழுந்தாலும் அவர் விழ மாட்டார். பேதுரு தான் மூழ்கிறான், இயேசு மூழ்கல. கடன் என்கிற நுகம் வேணா உன்னை மூழ்கடிக்கலாம், ஆனா உன் படகுல இருக்கிற இயேசுவை மூழ்கடிக்காது. இயேசுவை மூழ்கடிக்காது. நீ எந்த வீட்டுல இருந்து ஆமென் பதறி கொண்டிருக்கிறாயோ அதே வீட்டுல தான் அவர் சும்மா இருக்கிறார். அவரை அசைக்க முடியாது, அவரை தொட முடியாது. Gloria balaraba santara balara. He mama maradana raba shekaro. Glory. Jesus. Hallelujah. Amen. அதே படகுல தானங்க இயேசு இருந்தார். நீ எந்த அறையில இருந்து தத்தளித்து கொண்டிருக்கிறியோ, எந்த பெட்ல இருந்து கதறிட்டு இருக்கிறியோ அதே பெட்ல உட்கார்ந்து இருக்கிறார். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் ஓடுண்டு கவலையே எக்காலத்தும் நம்பிடுவோ, திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எக்காலத்தும் திக்கற்ற மக்களின் ஹல்லேலூயா பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இளைப்பாறுதலை தருவேன் என்றார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் வரை எப்படி நமக்கு இளைப்பாறுதல் இல்லையோ அப்படியே அதை நிறைவேற்றும் வரை அவரும் இளைப்படைய மாட்டார், இளைப்பாற மாட்டார். ஹல்லேலூயா. எனவே தான் நகோமி ரூத்தினிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த காரியத்தை முடிக்கும் முன் அந்த மனுஷன் என்று இளைப்பாற மாட்டான். அதான் ஆண்டவர் சொன்ன, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒரு இளைப்பாறுதல் தேவை. இந்த இளைப்பாறுதல் ஏன் தேவை? நல்ல கவனமா கேளுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகையால் ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில்
உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே, என் தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. அப்போ சொன்னது நடக்கணும்னா என்ன தேவைன்னா, எங்கும் இளைப்பாறுதல் கட்டளையிடப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. என் தகப்பனாகிய தாவீதுக்கு என்னை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். பேசினது நடக்கிறனும்னா சாலமோன் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார்னா, எங்கும் அந்த 4வது வசனத்தை ஒரு விஷயம் கூட, இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். அடுத்த வார்த்தை, விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அப்போ ஏன் இன்னும் அநேக காரியங்களை சுதந்திரிக்க முடியலன்னா, ஏதோ ஒரு இடையூறு இருந்துட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியத்துல ஒரு இடையூறு இருக்குதுனாலே அதுக்கு பின்னாடி ஒரு விரோதி இருக்கிறான். கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிடும் போது சாட்சி எதுவா இருக்கும் தெரியுமா? விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அப்போ இதற்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தரணும். இந்த இளைப்பாறுதலை தருவதற்கு பின்னாக ஒரு யுத்தம் இருந்தது. 3வது வசனத்தை வாசியுங்கள். என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடும் அளவு அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் 4வது வசனத்திலே சாலமோனுடைய சாட்சி என்ன? எங்கும் இளைப்பாறுதல்னா சுற்றிலும் என்ன ஆண்டவர் தந்திருக்கிறார்? இப்பொழுது இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். சுற்றிலும் அவர் இளைப்பாறுதலை தருவதற்கு முன்பதாக சாலமோனுடைய தகப்பன் என்ன செய்கிறான்? சுற்றிலும் யுத்தம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளைக்காக இல்ல, ஆமென். தாவீதுடைய நம்பிக்கை பாத்தீங்களா? இன்னைக்கு என்ன யுத்தம் பண்ண வைக்கிறார், நாளைக்கு என் பிள்ளைய இளைப்பாற பண்ணுவார். சுற்றிலும் நான் செய்திக்குள்ள வரேன். இப்போ தாவீது எங்கெங்கெல்லாம் போய் யுத்தம் பண்ணினாரோ, அடுத்த தலைமுறை வரும்போது அவ்விடம் எங்கும் இளைப்பாறுதல். அப்ப இந்த இளைப்பாறுதல் உண்டாகணும். 3வது வசனம், என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் என் தகப்பனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடும் அளவு எனக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. இப்போ அடுத்த கேள்வி, ஓகே, சாலமோனுக்காக தாவீது யுத்தம் பண்ணினான், நமக்காக யார் தெரியுமா? தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமாகிய, ஆமென் சொல்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என் ஆண்டவரை சொல்றாங்கன்னு சொல்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எனக்கு இளைப்பாறுதலை தர அவரே என் யுத்தத்தை நடத்தினார் என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டி ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க. இந்த செய்தி இன்னைக்கு முடியுமான்னு தெரியல. ஆமென். நான் ஆவியிலே களி கூறுகிறேன், என வார்த்தையினால ஏவப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆமென். நான் ஒண்ணும் கிடையாது, ஆனா வார்த்தை பெருசு. நான் போஸ்ட்மேன். ஹல்லேலூயா. நம்ம மத்தியில் செய்தி கொடுக்க வந்திருக்கிறார் போஸ்ட்மேன் ஜான்சன் அவர்கள். இதை விட்டுட்டு ரைட்டு லெஃப்ட் ரெவு டாக்டர் பாஸ்டர் பரலோகம் மொத்தமாக சேர்த்து ஒரே லைனாக படிக்கும் போஸ்ட்மேன். இதில் ரெவு போட விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெவரண்ட். கேரளாவில் ஒரு பாஸ்டர் அது ரவைன்னு வாசிப்பார். உனக்கு கண்டிப்பாக ரவை போடணுமான்னு கேட்பார்.
ஆண்டவர் சீஷர்ல சொல்லி கொடுத்தா அப்பிரயோஜனமா. ஆமென். செய்ய வேண்டிய கடமையை செஞ்சோம், செய்யலைன்னா தெரியும். செய்ய வேண்டிய கடமையை செஞ்சோம், செய்யலைன்னா. அதுதான் பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் தியாகம் அல்ல, என் மேல விழுந்த கடமை. இதை நான் செய்யாமல் இருந்தால் எனக்கு ஐயோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையிலே அவர் எனக்காக, சிலுவையிலே நான் முதல்ல சிலுவையிலே மரித்தார்னு எழுதினேன். உடனே ஆண்டவர் கொலோசியர் 2:16 சிந்தையில கொண்டு வரார். சிலுவையிலே அவர் வெட்டி சிறந்தார். அன்று தாவீதின் பாதத்துக்கு கீழே அத்தனை சத்துருக்களையும், என் சத்துருக்களை என் தகப்பனுடைய தேவன் அவருடைய தாவீதினுடைய கால் கீழே போடும் வரைக்கும் யுத்தம் நடந்துச்சு. என் ஆண்டவர் ஒரு யுத்தம் பண்ணினார். அந்த யுத்தத்தில் ஆமென், எல்லாரும் அவர் கால் மேலே அறையப்பட்ட ஆணியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது சபை அவர் கால் கீழே நசுக்கப்பட்ட சத்துருவின் தலையை பார்த்து சிரிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அங்கிருந்த அறியாமை உள்ள, விவரம் இல்லாத, அதனாலதான் மனுஷனுடைய ஞானத்தை எல்லாம் அவர் அவமாக்கிட்டு, ஆமென், பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாராம். இயேசுவின் காலை 2 பிடி சேர்த்து வச்சுட்டு ஆணி அடிக்கும் போது என்ன மாதிரி சிரிச்சாங்க. ஆமென். ஆனா ஓனர் கீழே மாட்டிட்டான். டே மெதுவாடிடா, மெதுவாடிடா. ஓனர் கீழே மாட்டிட்டான். இங்க அடி விழ விழ ஆண்டவர், சிலரை கடிக்கிற எறும்பை படுத்துற பாடு இருக்கு தெரியுமா? சில காலெல்லாம் எறும்பு கடிச்சிட்டுன்னா இப்படி சிரிச்சிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அந்த பெருவரல வச்சு அந்த எறும்பு இல்ல, நீங்க சிரிக்கிறத பார்த்தா நீங்கெல்லாம் சத்துருவின் தலையை நசுக்கிட்டு வந்திருக்கிறீங்க. அதுவும் சில கொசு எல்லாம் வந்து கடிக்கும் பாருங்க, அதை இப்படி அடிச்சா படம். ஆனா கோவத்தில் இங்க இருந்து ஓங்கி இங்க வர்றதுக்குள்ள அது அடுத்த ஆளுக்கு ரத்தத்தையும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடும். இங்க ஆணி அடிச்சுட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒருத்தன் தலைய சிலுவையிலே வெற்றி சிறந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஓ வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, மரணத்தை ஜெயித்தாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாவா என்றென்று வாழுக செய்கிறார். ஓ ராஜாதி ராஜாவா என்றென்று ஆளுகை செய்கிறார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தார். அப்படியே சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பாடுவே, ஆனந்த தோனியா உயர்த்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆனந்த தோனியா. ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி இந்த இடையூரை மாற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாது.
இராதிருப்பாய். ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் என்ன இடையூறு பண்ணுவான்ல, எனக்கு என்ன செய்வான்? அவருக்கு ஒரு பெயர் உண்டு, தடைகளை தகர்க்கிறவர், பிரேக் பண்ணுவார். அவர் போய் தடைகளை சுத்தியல் எல்லாம் வச்சியெல்லாம் அடிக்க மாட்டார், அவர் நடந்து போவார். அவர் தொட பர்வதங்கள் மெழுகு போல. அவன் நாம தொட்டு பார்த்துட்டு ஐயோ என்ன பெரிய தடை, எங்கப்பா கையெடு, நான் தொடுறேன், நீ கையெடுத்தா தானே அவர் தொட முடியும். எல்லாத்தையும் நாம இப்படி பிடிச்சு வச்சுட்டு இருந்தா நாம சொல், என்னை தொடும், என்னை தொடும், உன்னை பிடிச்சிருக்கிறேன் ஆண்டவர், ஒரு விஷயம் இந்த பர்வதத்தை தொடுங்க ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, இந்த இடையூறு எனக்கு பெரிய இடையூறா இருக்கு ஆண்டவரே, ஒன்னு தொடுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு தொடுதலுப்பா, அவர் தொட சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவா. இது நாம பர்வதத்தை பிடிச்சு பாத்தீங்களா ஆண்டவரே, நாம் படுற கஷ்டம் பார்த்தேன். நீ கொஞ்சம் கையேடு, நான் தொடுறேன், என் கஷ்டம் என்னோட. அது மனுஷங்கிட்ட சொல்லுங்க, என் கஷ்டம் என்னோட போட்டுன்னு. அவர்கிட்ட அப்படி சொல்லக்கூடாது, என் கஷ்டம் உம்மோட போட்டும். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு ஆமென். ஹல்லேலூயா. இடையூறு மாறினாதான் இளைப்பாறுதல். இடையூறு மாறணும்னா யுத்தம் நடக்கணும். யுத்தத்தை சாலமோனுக்கு செய்ய முடியாது, தாவீதுக்கு செய்ய முடியும். என கைகள் யுத்தத்துக்கும் விரல்கள் போருக்கும் சாலமோனுடைய கைகள் பழக்குவிக்கப்படல, சாலமோனுடைய தகப்பனுடைய கைகள் பழக்குவிக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நீ திடன்கொள், உலகத்தை நான் ஜெயித்தேன். என்னதுன்னு அர்த்தம்? உன் பிரச்சனைக்கெல்லாம் நான் யுத்தம் பண்ணுவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, இன்னொரு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இடையூறு இல்லைன்னா, இடையூறு இருக்கிற வரைக்கும் சுதந்திரிக்க முடியாது. நமக்கு தெரியும், ரூத்தின் சரித்திரம் தெரியும். ரூத்தின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம். போவாசுடைய பாதத்தண்டையிலே ரூத் இருக்கிறாள். போவாசை பார்த்து ரூத் சொல்லுகிற வார்த்தை, நீர் சுதந்திரவாளி. 9வது வசனம், உம்முடைய அடியாள் மேல் போர்வையை விரியும். அதற்கு போவாசுடைய பதிலை பாருங்கள். 12வது வசனம், நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். நல்ல கவனிங்க, நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் ஒருத்தன் இடையில இருக்கிறான். கரெக்டு தான்மா, நீ சொல்றது கரெக்டு தான், என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது, எல்லாம் ரைட்டு தான், எல்லாம் உண்மைதான், ஆனா ஒரு இடையூறு இருக்கு. நான் என் போர்வையை உன்மேல் விரிக்க கூடாதபடிக்கு ஒரு இடையூறு இருக்கு, நான் உன்னை சொந்தமாக்காதபடிக்கு ஒரு இடையூறு இருக்கிறது. ஹல்லேலூயா. ரூத் பார்த்துட்டே இருக்கிறா, சொல்யூஷன் என்ன, சொல்யூஷன் என்ன? போவாசுடைய பதில் என்ன தெரியுமா? 13வது வசனம், ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை விடியற் காலம் மட்டும். 13:1 கடைசியும் வாசிங்க. ராத்திரிக்கு தங்கியிரு, விடியற் காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த செய்தியை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு இடையூறு இருக்கு, என்ன செய்ய? நீ என் பாதத்தில் வந்துட்டல, நீ தங்கிரு. எது வரைக்கும்? உனக்கு ஒரு விடியல் உண்டாகும் வரைக்கும் நீ தங்கிரு.
நீ தங்கியிரு. அடுத்த வார்த்தை வாசிங்க. அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையிலே படுத்திருந்தாள். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. அதை அவர் செய்யும் வரைக்கும் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவர் பாதத்திலே. அப்ப அவர் பாதத்திலே தங்கியிருந்த அவளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? என்னுடைய இரவு பகலாக மாறும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய இரவு பகலாக மாறும். என்னுடைய இரவு பகலாக மாறும். என்ன இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம்? இரவுல ஒண்ணுமே தெரியாது, பகலில் எல்லாம் தெரியும். எனக்கு ஆயத்தம் பண்ணினது, எனக்கு ஏற்படுத்தினது, எனக்கு உண்டு பண்ணினது எல்லாம் என் கண்கள் காணும்படியாய் கர்த்தர் எனக்கு ஒரு பகலை கட்டளையிடுகிறார். நான் செய்ய வேண்டியது என்ன? பாதத்திலேயே. பாதத்தில் தங்கி இருக்கும் போது அது ராக்காலம். ஆனா அவளுக்கு தெரியும் ஒரு விடியல் உண்டாகும், ஒரு விடியல் உண்டாகும். பொழுது விடிந்த போது 4:1 வாசிங்க. போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த சுதந்திரவாளி, போவாஸ் பட்டண வாசல்ல போய் உட்கார்ந்து இருந்தான். அப்பொழுது போவாஸ் சொன்ன அந்த நபர் புறப்படும் போது போவாஸ் அவனை கூப்பிடுறான். ஹோய் அப்படின்னு கூப்பிடுறான். ஹோய்ன்னு கூப்பிட்டு விஷயத்தை சொல்றான். ஆமென். விஷயத்தை சொல்லும் போது முதல்ல அந்த வயல் நிலம் இருக்கு பாருப்பா, அதுக்கு சுதந்திரவாளி நீயா தான் இருக்கிற, எப்படி அதை மீட்டுக் கொள்ளுகிறியா அப்படின்னு கேட்டதும் இவன் என்ன சொல்ற? 4 கடைசி வாசிங்க. அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்கிறேன். நல்ல கவனிங்க, நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் சொல்றான். உடனே போவாஸ் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். இந்த ரூத்தையும் நீ விவாகம் பண்ணணும் அப்படி சொன்னதும், மீட்டுக் கொள்ளுகிறேன் சொன்னவன் சொன்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். இதுதாங்க உலகம். கொஞ்சம் மண்ணுக்கு கொடுக்கிற மதிப்பு கூட மனுஷனுக்கு கொடுக்க மாட்டான். நகோமியின் வயல் நிலத்தை வேணுமா? அது வேணும் அப்படின்னு அந்த ரூத்தையும் எனக்கு வேண்டாது. சில சொல்லுவாங்க தெரியுமா, இவன் இருக்கிறது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். ஆனா போவாஸ் அப்படி பண்ணல. ரூத்துக்கு ஸ்டோரி என்பது அவ செட்டில் ஆகிறது வரைக்கும் வேதனை. எப்படி இருக்கும் பாருங்க. வயல் நிலம் அது வேணும், அப்படின்னு அந்த ரூத் எனக்கு வேண்டாம் வேண்டாம் என்று, அதாவது செட்டில் ஆகிறது வரைக்கும். இன்னும் சொல்லணும்னா 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரத்துல அவ செட்டில் ஆகிறது வரைக்கும் அவ சந்தித்த வேதனையும் நிந்தையும் அவமானமும் இழப்பும் கொஞ்சம் கிடையாது. ஆனால் அவ படுத்திருந்தது போவாஸ் பாதமானபடியினால. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனிதன் அல்ல, நான் தேவனாயிருக்கிறேன். எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே, இங்கே போவாஸ் அந்த ஊர் வழக்கத்தின்படி என்ன கிரயம் கொடுக்கணுமோ அந்த கிரயத்தை கொடுத்து இடையூரை விளக்குகிறான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உண்டான இடையூறு அதை விளக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம்தான் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் துடைத்து போட்ட அழுக்கை போல இருந்த நம்மை
ஆமென். சொந்தமாக்கி கொண்டா. ஆமென். கிட்டின ஒருவன் இருக்கிறான். சில நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப ஆண்டவர் என் சொந்தக்காரங்க, ரொம்ப நெருங்கின உறவெல்லாம் நெருங்கும் போது தான் தெரியும். அவங்க ஆசைப்பட்டது வயலுக்கு தான், உனக்கு இல்ல. அவங்க ஆசைப்பட்டது வயலுக்கு, ஒண்ணு இல்ல. நெருங்கி பழகிறதே வயலுக்கு தான். எத்தனை வருஷம் யோபு எல்லாம் இழந்திருந்தான், ஒரு சொந்தக்காரன் தானா? எல்லாம் 2 மடங்கா வந்ததும் வராங்க, எல்லாம் மோதிரம் செஞ்சுட்டு வராங்க. கஷ்டப்படும் போது ஒரு மோதகம் கூட வாங்கிட்டு வரல. இப்போ எல்லாம் இதுதான் நெருங்கின உறவு. எல்லாம் வேண்டான்னு சொல்லி போடுவாங்க. ஏன் ஆண்டவர், நான் நேத்தே வந்துட்டேன்ல உங்க பாதத்துல, அப்பவே இந்த போர்வையை போட்டிருந்தா இந்த அவமானத்தை நான் கேட்க வேண்டி வந்திருக்காதே. ரூத், உனக்கு தெரியணும், என்னை விட உன்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறது உனக்கு தெரியணும். ரூத், உனக்கு தெரியணும். நீ எல்லாரையும் கண்ண மூடி நம்பிட்டு இருக்கிறல்ல, உனக்கு தெரியணும். ஹல்லேலூயா. அவர் சொந்தமாக்கி கொண்டதும் அந்த பட்டணத்தின் ஜனங்கள் சொன்ன வார்த்தை தான். அதை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 11வது வசனம். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவரை நோக்கி, நாங்கள் கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை பேரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவள் போவாசுக்குரியவள் என்பதற்கு நாங்க சாட்சி. நாம் யார் என்பதை உலகம் அறியும்படிக்கு அவர் நமக்கு கிரயம் கொடுத்திருக்கிறார். நிந்தித்தவங்க, இந்த ரூத்தா மோவாபிய ஸ்திரீ, என்னைக்கு அந்த குடும்பத்துக்கு வந்தாச்சோ அன்னைக்கு இந்த குடும்பத்தில் இழப்பு இல்ல. இப்ப பாரு, இங்கேயும் கூட்டிட்டு வந்துட்டா. இப்படி சொன்ன அத்தனை பேரும் சொல்றாங்க, போவாஸ் சொல்றாரு அத்தனை பேரை பார்த்து, நீங்க எல்லாம் சாட்சிகள். ஹல்லேலூயா. அவங்க எஸ், நாங்கள் எல்லாம் சாட்சி. ஹல்லேலூயா. 1வது அதிகாரத்தில் வேதனையோடு புறப்பட்டார் ஆண்டவர். பார்த்தீங்களா? ஆமென். கொண்டு வருவார், வரவழைப்பார், பிரவேசிக்க வைப்பார், சுதந்திரிக்க வைப்பார். ரூத்தை கொண்டு வந்தார், வயல் நிலத்துக்கு வரவழைத்தார், அவருடைய பாத தண்டையில பிரவேசிக்க வைத்தார். இப்பொழுது இதோ சுதந்திரிக்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இந்த இளைப்பாறுதலை தருவேன். எத்தனை பேர் இந்த வசனத்தை பிடிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசுவை நாம் அப்படி எழுப்பி நிற்கலாமா? நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு ஓ இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் எழும்பி நின்றவர்கள் 2 கரங்களை முடித்தால் உயர்த்தி, என்னை அவரிடம் ஒப்படைத்து வெட்கப்பட்டு, காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் பக்கே உண்டு, கர்த்தரின் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி ஓ நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்து வெட்கப்பட்டு. நம்புறவங்க கைகளை உயர்த்தி, இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்து வெட்கப்பட்டு.
வனாந்திரமே வாழ்க்கையானாலும், வனாந்திரமே வாழ்க்கையானாலும், சொல்லுங்க, கர்த்தர் என் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும், கர்த்தர் என் பக்கத்துல உண்டு. பக்கம் உண்டு. சொல்லுங்க, வேண்டியதை வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை இயேசு பார்த்து கொள்வார், நம்பி நான். கரங்களை உயர்த்தி இயேசுவை ஹல்லேலூயா, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இங்கே நான் பரதேசியானாலும், இங்கே நான் பரதேசியானாலும், அங்கே ஓரிடம் உண்டு. இங்கே நான் பரதேசியானாலும், அங்கே ஓரிடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி ஹல்லேலூயா, நம்பி நான் காத்திருப்பேன். இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். ஹல்லேலூயா, வெட்கப்பட்டு. அப்படியே கரங்களை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஆஹா, தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தர் தந்த நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையாய் கடந்த 4 மாதங்கள் எங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை கிருபையினாலே காண செய்து உங்க சமூகத்தில் கொண்டு வந்து இந்த மாதத்தை உங்க சமூகத்திலிருந்து துவங்கவும், உம்மை ஆராதிக்கவும், உடைய வார்த்தையினாலே களிகூறவும், பலப்படவும் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் சொல்லி இருக்கிறீர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று நம்பி இருக்கிறோம். ஒவ்வொருவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும். ஆண்டவர், நெடுநாள் காத்திருந்து இளைத்து போயிருக்கிறவங்க உண்டு. விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொன்னீங்களேப்பா, அப்படியே இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு அமைவதாக. ஆண்டவருடைய சமூகம் முன்பாக போய் கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை கொண்டு போவேன் என்றவர், நீர் எங்களை பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொன்னவர், வர பண்ணுவேன் என்று சொன்னவர், சுதந்திரிக்க பண்ணுவேன் என்று சொன்னவர், இதையெல்லாம் செய்ய எங்களுக்கு நீர் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறவர். இளைப்பாறுதலை கட்டளையிட இடையூரை மாற்றும்படியாக எங்களுக்காய் யுத்தம் செய்கிறவரே, எங்களுக்காய் கிரயம் தந்தவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த வார்த்தையை அப்பா, அருமையான உம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் என்னோடு பேசினார் என்று யார் யார் நம்பி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த மாதம்
இந்த 2022 இந்த மே மாதம் உம்முடைய பிள்ளைகள் இதை ருசித்து அனுபவித்து அறியத்தக்கதாய் என் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ண மனதார வாழ்த்தி உமது அடியேன் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே காத்துக்கோங்க, எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்துக் கொள்ளும். சுகம் பலன் கிருபைகளை கொடுங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க மேல உங்க விசேஷத்தை பாதுகாப்பும் கிருபையும் இருக்கட்டும். நல்ல முறையில் எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணி நல்ல வெற்றி எடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒரு பலவீனம் பிள்ளைகளை எவ்விதத்திலும் தொடாதபடி கிருபையாய் காத்துக்கொள்ளும். மகிமை கனம் உமக்கு செலுத்துகிறோம். ஆன்லைன்ல மற்ற தொலைக்காட்சிகள் மூலமாய் வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருந்து இதில் இணைந்திருக்கிற எல்லாரையும் மனதார இப்படியே சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும். மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென்.